தமிழக அரசியலில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது டார்கெட் 118 என்ற ஒற்றை இலக்கமும் முதலமைச்சரின் முதல் அதிகாரப்பூர்வ டெல்லி பயணமும் தான். தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்று 10 நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் தாவேக அரசுக்கு ஆட்சியை நகர்த்துவதற்கான பலம் பரிபூர்ணமாக இருந்தும் கூட சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு என தனி பெரும்பான்மை இல்லை. இதனால் வெளியிலிருந்து கம்யூனிஸ்ட், விசிக, அதிமுகவின் ஒரு அணியினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இயங்கும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாகவே தற்போது தாவேக அரசு தொடர்ந்து வருகிறது. இந்த சூழலில்தான் கூட்டணி கட்சிகளின் அழுத்தங்களிலிருந்து விடுபட முதலமைச்சர் விஜய் ஒரு புதிய அதிரடி அரசியல் வியூகத்தை கையில் எடுத்துள்ளார். பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்று சேருமா சேராதா என்ற புதிருக்கு இன்னும் விடை தெரியாத நிலையில் அந்த கட்சியின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீரென தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. தகுதி நீக்க ஆபத்தை எதிர்கொண்டிருந்த இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேகாவிற்குள் கொண்டு வந்ததன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆபரேஷன் இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். சட்டமன்றத்தில் தாவேகாவிற்கான மேஜிக் நம்பரான 118ஐ நோக்கி நகர்த்துவதே முதலமைச்சர் விஜயின் தற்போதைய முக்கிய இலக்காக மாறியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக செய்து அந்த தொகுதிகளை காலியானதாக அறிவிக்க வைப்பதுதான் தாவேகவின் திட்டம். இவ்வாறு காலியாகும் தொகுதிகளில் விரைவில் இடைத்தேர்தலை நடத்தி அங்கு தாவேக வேட்பாளர்களை நேரடியாக களமிறக்கி வெற்றி பெற செய்வதன் மூலம் சட்டமன்றத்தில் தாவேகவிற்கு தனி பெரும்பான்மையை உருவாக்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டு வருகிறார். இதனால் தான் எதிர்க்கட்சிகள் இதனை குதிரை பேர அரசியல் என கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். தலைமை செயலகத்தில் வைத்து தாவேக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது மரபு மீறல் என்று திமுக மற்றும் அதிமுக தரப்பில் சரமாரியாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த அரசியல் பரபரப்புகளுக்கு இடையே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விஜய் அவர்கள் இன்று முதன்முறையாக டெல்லிக்கு சென்றுள்ளதும் அரசியல் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. குறிப்பாக விஜய் இந்த பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார். அத்துடன் அவர் காங்கிரஸ் தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறார். தாவேக அரசின் இந்த டார்கெட் 118 ஆபரேஷனும் முதலமைச்சரின் டெல்லி பயணமும் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.